ஜாப்ரோசிஷியா பகுதியில் ரஷ்யாவோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமால F-16 ஆனது சுட்டு வீழ்த்தப்பட்டதா இப்போ ஒரு பெரிய தகவலானது ஆன்லைன் முழுக்க ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இது ஒரு கன்ஃபார்ம்னு விஷயம்னு சொல்லலாம். உக்ரைன் இதை பத்தி அக்னாலேஜ் பண்ணாலோ இல்ல ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இதை பத்தின ஒரு அஃபிஷியல் அப்டேட் கொடுத்தாலோ இது ஆல்மோஸ்ட் ஒரு கன்ஃபார்ம்டான நியூஸ் ஆகிடும். இன்னும் இந்த அக்னாலேஜ்மெண்ட் மட்டும் தான் இதுல ஒரு பாக்கியமான விஷயமா இருக்கு. உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டதுல இந்த F-16 விமானங்கள்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான அசெட். ரஷ்யாவோட ஏரியல் அட்டாக்ஸை டிஃபெண்ட் பண்றதுக்கும் ரஷ்யாவுக்கு எதிராக ரஷ்யன் ஆக்குபைடு பகுதிகளில் இப்போ எதெல்லாம் உக்ரைனோட பகுதிகளில் அவங்களோட கண்ட்ரோலில் வச்சிருக்காங்களோ அதையும் டிஃபெண்ட் பண்ணுறதுல இந்த F-16 பங்குன்றது ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதில் இப்போ வரைக்கும் அக்னாலேஜ் பண்ண வரைக்கும் பார்த்தோம்னா 2 விமானங்கள் உக்ரைன் இழந்திருக்காங்க. இது ரொம்பவே ஒரு பெரிய இஷ்யூவா உக்ரைனுக்குள்ளே இப்போ மாறிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய பிரச்சனையா இருக்க இந்த ஹவுதி ரிபல் குரூப்ன்றவங்க இப்போ ஒரு புது ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. எங்களோட பாலிஸ்டிக் ஏவுகணைகளால சிரியாவையும் தாக்க முடியும், இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் துணை போறீங்களோ, ஏன்னா சிரியாவில் இப்போ ஆட்சி மாற்றமானது ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஹவுதிஸ் ஒரு புது த்ரெட்டை சிரியாவோட புது கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்னென்ன, இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தாம் கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். F-16 ரொம்பவே ஹைப் பண்ணப்பட்ட, இல்லைனா எப்படி சொல்றது, உக்ரைன் இந்த விமானத்துக்கு எங்களுக்கு கொடுங்க, நீங்க இதை கொடுத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஒரே ஒரு ஃபைட்டர் ஜெட்டை கூட எங்களோட பகுதிக்குள்ள நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட ஃப்ரண்ட் லைனை தாண்டி இப்போ கர்சன், கார்கிவ், டான்பாஸ் ரீஜியன், ஜாப்ரோசிஷியா இந்த எல்லா ரீஜியன்ஸ்லையும் எங்களோட விமானங்களை பயன்படுத்தி நாங்கள் இப்போ நடத்திட்டு இருக்க அந்த தாக்குதல்களை விட ரொம்பவே தீவிரமாக எங்களால் பண்ண முடியும்னு சொல்லி போராடி வாங்கின ஒரு விமானம் டென்மார்க், நெதர்லாந்து இந்த மாதிரி நாடுகள் கிட்ட இப்போதைக்கு செட் ஆஃப் விமானங்கள்ன்றது அந்த இடத்துல வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் டபுள் டிஜிட்ல இருந்தாலும் இன்னும் இவங்களுக்கு 30 விமானங்கள் வரைக்கும் இந்த 2024 இறுதியில் வர வேண்டியது. ஆனால் அது இப்போதைக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. 2025 மத்திய பகுதிகளில் இந்த 30 விமானங்கள் வரைக்கும் வரலான்ற ஒரு அப்டேட் ஆனது இப்போதைக்கு லேட்டஸ்டாக ஒரு அப்டேட்னு சொல்லலாம். சரி, இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கு? ஏன்னா இதை இப்போ ஒரு பெரிய வைல்டு ஃபயர் மாதிரி மாறி இருக்கு. ஏன்னா உக்ரைனோட F-16 வீழ்த்தப்பட்டிருக்கின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் ரஷ்யாவோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இதை டவுன் பண்ணியிருக்கின்றது நாட்டோ விசஸ் ரஷ்யா, இல்ல நாட்டோட ஒரு விமானம் ரஷ்யாவோட சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு டிபேட்டே இப்போ பெருசா ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியும் உக்ரைன் ஒரு F-16 இழந்துட்டாங்க, அஃபிஷியலா அவங்க இழந்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லப்படுச்சுன்னா, முதல்ல அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னாங்க. ஆனா அதுல ஒரு விமானி இறந்துட்டாரு, அவர் இறந்துட்டாருன்ற அந்த செய்தியை வெளியில சொல்லணுன்றதுக்காக நாங்கள் இது டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷனால எங்களோட விமானி மேலே தப்பு இல்லை, அந்த விமானத்தோட என்ஜினில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் இந்த ஒரு விபத்து நிகழ்ந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அது பச்சை போய். ஏன்னா டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷனால ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா விமானி எஜெக்ட் ஆகிடுவார் வெளியில். ஆனால் அவர் உயிரிழந்திருக்காருன்றப்போ ஒன்று சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அவங்களோட பேட்டரியாட்டே அதை சுட்டு வீழ்த்திருக்கணும், இல்லை ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக்கில் அது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கணும், இல்லை தவிர்க்க முடியாத சில காரணங்களால் விமானி எஜெக்ட் ஆக முடியாத அந்த நிலைமையில் அந்த விமானமானது வீழ்த்தப்பட்டிருக்கணும். ஸோ இதெல்லாம் பாஸ்ட்ல நடந்த விஷயம். இப்போ நடந்திருக்கிறதா சொல்லக்கூடிய இந்த சம்பவம் ஜாப்ரோசிஷியா ஃப்ரண்ட்ல, அதுவும் குறிப்பாக சொன்னால் ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குல்ல, அதுல இருந்து எக்ஸாக்டா கரெக்டா ஒரு 41 கிலோமீட்டர் தொலைவில் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. சரியா இருக்கே, ஜாப்ரோசிஷியான்றது ஆல்மோஸ்ட் ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. 72% ரஷ்யா தான் இந்த ஜாப்ரோசிஷியா பகுதியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிப்ரோ நதிக்கு ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மோஸ்ட் ஆஃப் த செட்டில்மெண்ட்ஸ்ன்றது ரஷ்யாவோட கண்ட்ரோல் தான் இருக்கு. உக்ரைன் கிட்ட அந்த ஜாப்ரோசிஷியா மாகாணத்தோட அந்த கவர்மெண்ட் பில்டிங்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இன்னும் உக்ரைனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனால் இந்த ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் மறுக்கரையில் இருக்கிறதுனால அது இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த பகுதிகளில் கடந்த ஒரு 3 நாட்களா தொடர்ந்து உக்ரைனோட விமானப்படை தாக்குதல்களை நடத்திட்டு இருக்காங்க. அது நம்ம செய்தியிலையும் பார்த்திருப்போம். ஏன் ரஷ்யாவோட ராஸ்டோவ் ஆன் டான் பகுதிகள் மேல உக்ரைன் அவங்களோட ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை பண்ண அந்த ஒரு சம்பவத்தை கூட நம்ம பார்த்திருப்போம். இது எல்லாத்துலயும் உக்ரைனோட விமானப்படை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி திரும்பவும் இந்த ஜாப்ரோசிஷியா பகுதிகளில் இதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல அடிக்க வந்தப்போ இந்த லான்ச் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இல்ல லான்ச் பேட்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு தூரத்துல இருந்து இப்போ உக்ரைனோட F-16 பார்த்தோன்னா அது Block 20 வேரியன்ட் தான். அதனால ரொம்ப தூரத்துல இருந்து ரொம்பவே ஹை ரேஞ்ச் இருக்க மிசைல்ஸ் அதனால ஃபயர் பண்ண முடியாது. அதோட ரேடார் ரேஞ்ச், அதுல பயன்படுத்தப்பட்டிருக்க அந்த ரேடாரோட ரேஞ்ச் மேக்ஸிமம் 90 to 120 கிலோமீட்டர்களுக்குள்ள வரக்கூடிய டார்கெட்ஸ் தான் அதனால ட்ராக் பண்ண முடியும். அதில் இந்த ரேடாரில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அட் அ டைமில் 3 ஏரியல் டார்கெட்ஸ் இல்லை 4 கிரவுண்ட் டார்கெட்ஸை தனித்தனியாக தான் இதால் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, இப்போ Block 70 F-16 ரொம்ப அதிநவீனமான வேரியண்ட்ல இருக்க ரேடார்ஸ் மாதிரி அட் அ டைம்ல மல்டிபிள் டார்கெட்ஸை ட்ராக் பண்றதுன்றது இந்த Block 20 இருக்கக்கூடிய ரேடாருக்கு ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜாப்ரோசிஷியா அந்த நிப்ரோ ரிவரோட கிழக்கு பகுதிகளில் ஒரு 3 to 4 கிலோமீட்டர் வரைக்கும் பெனட்ரேட் பண்ணி இவங்க அடிக்கணும்னா இவங்களோட லான்ச் பிளாட்ஃபார்ம்ன்றது இந்த நிப்ரோ நதிக்கரையிலிருந்து ஒரு 60 to 70 கிலோமீட்டர் தொலைவுகளுக்குள்ள இருக்கணும். இந்த அளவுக்கு ஃப்ரண்ட் லைனை ஒட்டி வந்தால் மட்டும்தான்
அவங்க நினைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்ஸை இவங்க கிட்ட இருக்க மிசைல்ஸை வச்சு அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸ்டார்ம் ஷேடோ க்ரூஸ் மிசைல்ஸ் இந்த மாதிரி சில ஏவுகணையை பயன்படுத்துற மாதிரி இருந்தா இந்த ஸ்டாண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல இருந்து பின்னோக்கியே அவங்களால இந்த ஏவுகணைகளை லான்ச் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ்ல வரப்போ இந்த F-16 ரஷ்யாவோட ரேடர்களோட கண்களில் சிக்கிடும். அந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸை இவங்க என்னதான் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலும், ஏன்னா ஸ்டார்ம் ஷேடோவை ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து இவங்க லான்ச் பண்ணிட்ட கூட அதுக்கப்புறம் அந்த ஏவுகணை கண்டுபிடிக்கிறதுன்னு கஷ்டமான காரியம். ஆனால் மற்ற ஏவுகணைகளை இவங்க ஃபயர் பண்ணனா இந்த ரேடாரோட ரேஞ்சுக்கு பக்கத்தில் தான் இவங்க வந்தாகணும். அதே மாதிரி ஒரு சம்பவத்தில் இப்போ இவங்க உள்ள வரப்பதான் மொத்தமாக வந்து 12 விமானங்கள் வந்திருக்கு. அதுக்கான ஃபிளைட் ரேடார்ஸ்னு சில இமேஜஸ் காமிக்கப்பட்டாலும் அதை யாரும் இன்னும் அக்னாலேஜ் பண்ணல. ஸோ அதுபடியே நம்ம பார்த்தோம், இதோட ஃபிளைட் பேட்டர்ன் எல்லாம் பார்த்தோம்னா 12 விமானங்கள் வந்ததுல திரும்ப 11 விமானங்கள்ன்றது உக்ரைன்ல தரையிறங்கினதா சொல்லப்படுது. ஒரு விமானம் அந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி நியூட்ரலைஸ் பண்ணப்பட்ட அந்த விமானம் தான் இப்போ F-16 சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து மெயினாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது யாரு பார்த்தோன்னா ரஷ்யாவோட விளாடிமிர் ரொகோவ். இவர் வந்து யாருன்னா சேர்மன் ஆஃப் கமிஷன் ஆன் சாவரினிட்டி பேட்ரியாட்டிக் ப்ராஜெக்ட்ஸ். குறிப்பாக இவரோட மெயினான ரோல் என்னன்னா, இப்போ இந்த 4 ரீஜன் அனெக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இதில் நடக்கக்கூடிய அந்த வளர்ச்சி பணிகள், இந்த 4 பகுதிகள் வந்து இவரோட ஒரு மேற்பார்வையின் கீழ் தான் அங்கே முக்கியமான திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படும். அவரே இந்த விஷயத்தை நிறைய ஊடகங்களில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய மிலிட்டரி அஃபிஷியல்ஸும் ரஷ்யாவோட கிரெம்ளின் சோர்சஸ்ல இருந்து பார்க்குறவங்களும் இந்த ஒரு செய்தியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இதை பற்றி ஒரு அஃபிஷியல் கிளைமை இன்னும் வைக்கல. உக்ரைனும் இதை பற்றி இன்னும் எதுவும் பேசல. ஆல்மோஸ்ட் ஒரு 95% வரைக்கும் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு விமானம் 12ல் ஒரு விமானம் காலி. ஆனால் அது எதுன்றது மட்டும் தான் இப்போ கன்ஃபார்ம் ஆகணும். ஆல்மோஸ்ட் இது F-16 இல்லை, இன்கேஸ் வேற ஏதாச்சும் ஒரு விமானத்தை வந்து உக்ரைன் இழந்திருந்தாங்கனாலும் அது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் லாஸ் தான். கேட்டு வாங்கின F-16 இப்போ இந்த அளவுக்கு உக்ரைன் பறி கொடுத்துட்டு இருக்கிறது இந்த கான்ஃப்ளிக்டோட தீவிரத்தன்மையை இன்னும் ரஷ்யா பக்கம் ஃபேவராக கண்டிப்பாக திருப்பும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். ஏன்னா உக்ரைனுக்கு ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்றது ரொம்ப பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. அப்படியே இஸ்ரேல் பக்கம் போனோன்னா ஹவுதிஸோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட், இன்னும் இல்லாமல் சனாவில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இடங்களில் அட்டாக் பண்ணாங்க. இதில் வந்து 2-3 நபர்கள் அப்போதைக்கு கேஷுவாலிட்டிஸோ சொல்லப்பட்டாலும் இன்னும் எக்ஸாக்ட் கவுண்ட்ன்றது வெளியில் தெரியல. ஒரு 2-3 இடங்களில் இஸ்ரேலோட இந்த அட்டாக்ன்றது நடத்தப்பட்டுச்சு. இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக திரும்பவும் இஸ்ரேலை ஹவுதிஸ் அடிச்சிட்டாங்க. 2 இடங்களில் பலிஸ்டிக் மிசைல் அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணப்பட்டதா இஸ்ரேலோட சோர்ஸஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு டெப்ரிஸ் கீழே விழுந்து இந்த இடத்துலாம் ஃபயர் ஏற்பட்டிருக்கு. ஒரு சில இடங்களில் அந்த புஷ் ஃபயர்னு சொல்லுவாங்கல்ல, கீழே விழக்கூடிய அந்த உதிரி பாகங்களால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு தீ விபத்து அந்த மாதிரி இருக்குன்னு ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதோட ஒரிஜினல் ரிப்போர்ட்ன்றது இன்னும் எதுவும் வெளியில் தெரியல. ஆனால் ஹவுதிஸோட மிசைல் ஸ்ட்ரைக்ன்றது இஸ்ரேலுக்குள்ள திரும்பவும் நடத்தப்பட்டிருக்கு. இப்போ சிரியாவை இங்கே எப்படி வம்பெடுத்திருக்காங்கன்னா, இஸ்ரேலை வந்து ஹமாஸை இப்போ அடிக்கிற மாதிரியோ இல்லை லெபனனில் ஹெஸ்புல்லா கூட இவங்களால பிரச்சனை பண்ண மாதிரியோ ஹவுதிஸ் கிட்ட இவங்களால பண்ண முடியாது. ஏன்னா மற்ற தரப்பு எல்லாம் இவங்களோட வந்து நிலத்தில் வந்து எல்லையை பகிர்ந்துக்கிறவங்க. இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு 1000 வீரர்களை இல்லை ஒரு 5000 வீரர்களை உள்ள அனுப்பி அவங்களை அடிக்க முடியும். ஆனால் ஹவுதிஸை நம்ம கணக்கு பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கவங்க. அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்தே இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து ஹவுதிஸை அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர முடியல. இவங்க என்ன வந்து ரிப்பீட்டடாக அந்த இடத்துல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாலும் இல்லை என்னெல்லாம் அவங்க உள்ளே பண்ணணும்னு முயற்சி பண்ணாலும் அதில் கம்ப்ளீட்டான ரிசல்ட்ன்றதை இன்னும் அமெரிக்காவில் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இப்போ இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை எப்படி மாறி இருக்குன்னா, இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிறதுனால ஏர் ஸ்ட்ரைக்கில் மட்டும்தான் இவங்களை அவங்களால அடிக்க முடியும். ஆனால் அப்படி அடிக்கக்கூடிய அந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் மற்றபடி இவங்க கிரவுண்ட் இன்வெஷனில் பண்ணுவாங்கல்ல, இப்போ லெபனனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அதிகபட்சமாக இவங்க வந்து 400 இடத்துல இல்லை 400 டைம் அவங்களோட ஏரியல் டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க இஸ்ரேலிருந்து கிளம்பி போய் ஹவுதிஸ் அடிக்கணும், இதே அளவுக்கு அதிகமான ஒரு அளவில் அடிக்கணும்னா அது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஏன்னா அந்த விமானங்களுக்கான சர்வீஸ் ஒரு தடவை அவங்க போய் அட்டாக் பண்ணிட்டு வந்தாங்கனாலே அந்த விமானத்தை சர்வீஸ்க்கு அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபியூல் எஃபிஷியன்சி இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ இது ஹவுதிஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறி இருக்குது. இதில் சிரியா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அல்ஜலவனியோட அந்த அரசு இல்லை அவங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் நாங்கள் வந்து இஸ்ரேல் கிட்ட பகையை வளர்த்துக்க வந்து நாங்கள் முடிவு பண்ணலை. நாங்கள் எங்களோட எல்லா நெய்பர்ஸ் கிட்டையும் ரொம்பவே வந்து அமைதியாக விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். எங்களோட பக்கத்து நாடுகள் கிட்ட நட்புறவோடு இருக்க விரும்புகிறோம். இஸ்ரேல் பண்ணக்கூடிய எதுவும் எங்களுக்கு இப்போ தவறாக தெரியல. அவங்களோட அமைதிக்கு தேவையான விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறதா தெரியுது. எங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் இஸ்ரேல் எதுவும் தலையிடுற மாதிரி தெரியலன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அதுக்கு இப்போ ஹவுதிஸ் டைரக்டாக என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இஸ்ரேலுக்கு வந்து நீங்கள் யார் சப்போர்ட் பண்ணாலும் சரி, இல்லை இப்போ இருக்கக்கூடிய சிரியன் கவர்மெண்ட் இஸ்ரேலுக்கு என்ன ஒரு ஃபேவராக பண்ணாலும் சரி, நீங்களும் எங்களோட எதிரிகளோட அந்த லிஸ்ட்டில் தான் வருவீங்க. இன்கேஸ் நீங்கள் இஸ்ரேல் கூட சேர்ந்துக்கிட்டு எங்களோட பிரதர்ஹுட்ஸ், அதாவது காசாவுக்கும் சரி இல்லை லெபனனுக்கும் சரி ஹெஸ்புல்லா அமைப்புகளுக்கும் வரக்கூடிய உதவிகளையும் இல்லை இஸ்ரேலோட கட்டாயத்தின் பேரில் நீங்கள் வேறு ஏதாச்சும் பிரச்சனைகளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதிரான தாக்குதல்களை தொடுக்கவும் நாங்கள் தயங்க மாட்டோன்னு ஒரு மேஜர் அப்டேட்டை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் சிரியாவோட பார்டர் இந்த பெக்கா வேலின்னு சொல்லுவாங்கல்ல, ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் மோஸ்ட்டாக வர்றதே இந்த பகுதிகளில் தான், சிரியாவிலிருந்து ஹெஸ்புல்லாவோட சோர்சஸ்க்கு. அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 21 இடங்களில் இஸ்ரேல் அவங்களோட ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க கடந்த ஒரு 2 நாட்களில் மட்டும். ஸோ சிரியாவிலிருந்து ஆயுதங்கள் திரும்பவும் ஹெஸ்புல்லாக்குள்ளே வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சீஸ்ஃபயர்னால இந்த 2 தரப்புக்கும் நடுவில் மேஜராக எந்த ஒரு பிரச்சனை நடக்கல. ஸோ ஹெஸ்புல்லா அந்த இடத்துல திரும்ப அவங்களோட ஆர்ம்ஸை
அவங்களோட ஆயுதங்களை இன்னும் அதிகமாக சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேல் இதுக்கு நடுவில் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. ஹவுதிஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹவுதிஸை இவங்களால் மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்தாலும் கம்ப்ளீட்டாக மற்ற இடங்களில் ஏற்படுத்தின மாதிரி ஒரு கிரவுண்ட் இன்வேஷன்றதை தாண்டி மற்றபடி எந்த ஒரு மீன்ஸ் ஆஃப் அட்டாக்லையும் அவங்க வந்து என்ன பண்ணாலும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கப்போ அந்த இடத்துல பண்ண மாதிரி பாதிப்புகளை இந்த இடத்துல பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு எங்கே விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.